அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுகவோட அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால். தற்போது விஜய் கட்சியில், அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை போய் இணைச்சிட்ருக்கார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு சேர்ந்திருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளமார்ந்து நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐவர் அணியில் இருந்தவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட ஐவர் அணியில் இருந்தவர், மூத்த உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவில் ஒரு முக்கிய, அதிமுகவில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் செங்கோட்டையன் ஒரு ஆளாக இருப்பார். அவரோட கருத்துக்களை தெரிவிக்கிற இடத்துல இருந்தார். தேர்தல் வியூக வகுப்பாளர், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள், கொங்கு மண்டல பொறுப்பாளர், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருந்தது, நிறைய கடமைகள் இருந்தது அவருக்கு ஏடிஎம்கேவில் இருக்கும்போது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவில் பயணித்த மிக மூத்த ஒரு படிப்பாளி, நல்ல எஜுகேட்டட் பர்சன். இந்த மாதிரி நிறைய அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் போய் தாவாக்கில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து மிகவும் அரசியலில் சிறுமையாக தான் நான் பார்க்குறேன். அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் இருந்தது, அதை தவிர்த்துட்டு அதை தக்க வைக்க முடியாமல் இப்போ விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு. உங்களுக்கு அங்கே மரியாதை இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போயிட்டு ஒரு சொற்பொழி வாட்டுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் டிவிக்கு மேடையில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, தம்பி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து இறங்குப்பா, மரத்தில் ஏறாதீங்கப்பா, இந்த மாதிரி தானே சொல்ல வேண்டியது வரும். அது உங்களோட வயசுக்கும் உங்களோட ஆளுமைக்கும் அது சரியாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, உங்களுக்கு டிவிகேவிலேருந்து என்ன பொறுப்புகள் கொடுப்பாங்கன்னு சமூக ஊடகங்களில் இப்போதைக்கு விவாதம் பெருசாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு கொங்கு மண்டல பொறுப்பாளர் ஏற்கனவே இருந்த போஸ்டிங்கே கொடுக்குறான்னு பார்ப்போம். நீங்கள் கோவை தொகுதியில் நிற்கிறீங்களேனே வச்சுப்போம். விஜயை நம்பி உங்களுக்கு அடிஷ்னல் ப்ளஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து நிறைய பேர் நேற்று ராஜினாமா பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி, எம்எல்ஏ பதவியும் ரிசைன் பண்ணியிருக்கீங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்தீங்க. அதில் உங்களோட பக்குவம் தெரிஞ்சுது. நம்ம வேறு ஒரு கட்சியில் போயிட்டு இணைய போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து ஒரு கட்சியில் இருந்து அதன் மூலயமா வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த எம்எல்ஏவோடு அங்கே போய் இருக்கக்கூடாது அப்படின்றதுல உங்களோட பக்குவம் தெரிஞ்சுது. உங்களோட அரசியல் இவ்வளோ நாளோட அனுபவம் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. பட் நீங்கள் விஜய் கட்சியில் போய் சேருவாங்கன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு தனியாக ஒரு அணி அமைப்பீங்க. ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன், அதாவது அதிமுகவிலேருந்து விலகினவங்க எல்லோரும் ஒரு அணி தனியாக வகுத்து அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து என்டிஏ கூட்டணியில் வாங்குவீங்க, அதில் நீங்கள் போட்டி போடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் சர்ப்ரைஸாக போயிட்டு நீங்கள் டிவிகேவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இது செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு சரியான மூவாக இருந்தாலும், என்ன போன்ற கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச சிறு பிள்ளைகளுக்கு மன வருத்தமாக தான் இருக்குது. உங்களோட தகுதிக்கும் ஆளுமைக்கும் டிவிக்கே சிறந்த இடமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இங்கே அவங்கள போய் பக்குவப்படுத்த முடியுமா? உங்களுக்கு அந்தளவுக்கு உரிமை இருக்குமா அந்த கட்சியில்? நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்களா அப்படின்னு நிறைய துணைக்கேள்விகள் அது தொடர்ந்து வருது. நம்மளுக்கு இருக்கிற அரசியல் அறிவை வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் தன்னோட அரசியல் எதிர்காலத்தை தொலைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனவே எதிர்காலத்தை பொறுத்திருந்து பார்ப்போம், செங்கோட்டையன் செய்தது சரியா தவறா அப்படின்னு. நன்றி, வணக்கம்.